மாதா மாதம் வரும் திதியில் விரதம் இருந்தால் விதி மாறும் என்பது நம்பிக்கை. எனவே ஒருவருக்கு விதிக்கப்பட்ட விதி மாற வேண்டுமானால் திதி பார்த்து விரதமிருந்து அதற்குரிய தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும். மார்க்கண்டேயனுக்கு என்றும் 16 என்ற விதியை இறைவன் மாற்றியமைத்த கதையை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதைப்போல நமக்கு விதிக்கப்பட்ட விதி எதுவாக இருந்தாலும் அதை மாற்றும் ஆற்றல் விரதங்களும் உண்டு. அதிலும் இந்த ஆடி சஷ்டி விரதம் மிகவும் சக்தி வாய்ந்தது. கோவிலில் சென்று விரதம் இருக்க முடியாதவர்கள் வீட்டிலேயே இருந்து விரதம் இருக்கலாம். சாப்பிடாமல் இறைவனை எண்ணி இருப்பதுதான் விரதம் என்று பெயர். அப்படி சாப்பிடாமல் இருக்க முடியாதவர்கள் கோவிலில் கொடுக்கப்படும் பால், பழம், பிரசாதம் ஆகியவைகளை சாப்பிடலாம். தேன், தினை மாவு என கொடுக்கும் பிரசாதத்தையும் வாங்கி சாப்பிடலாம். காலை மற்றும் மாலையில் வீட்டு அருகில் உள்ள முருகன் திருக்கோயிலுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும். வீட்டு அருகில் முருகன் கோவில் இல்லை அல்லது வெளிநாட்டில் இருக்கின்றீர்கள் என்றால் வீட்டிலேயே முருகனின் புகைப்படம், சிலையை வைத்து நெய்விளக்கு ஏற்றி வணங்கி விரதத்தை மேற்கொள்ளலாம். பெரும்பாலும் குழந்தை வரம் பெற சஷ்டி விரதம் இருப்பது நல்லது என்று கூறுவார்கள். ஆனால் அப்படி இல்லை. பல்வேறு செல்வங்களை அள்ளித்தரவல்ல முருகப்பெருமானை சரணடைந்தவர்களுக்கு இந்த விரதம் ஏற்றது. குழந்தை வரம் மட்டுமில்லை, நல்ல வேலை கிடைக்க வேண்டும், வியாபாரம் செழிக்க வேண்டும், நல்ல வரன் அமைய வேண்டும், ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும் போன்ற அனைத்து கோரிக்கைகளையும் வேண்டி இந்த விரதம் இருக்கலாம். நம்பிக்கையோடு முருகப்பெருமானை எண்ணி விரதம் இருந்தால் குழந்தை வரம் மட்டுமில்லாமல் அனைத்து வகை செல்வங்களையும் முருகப்பெருமான் நமக்கு அருளச் செய்வார். அப்படிப்பட்ட இன்றைய தினம் முருகப்பெருமானுக்கே உரித்த ஷடக்ஷர அஷ்டோத்திர சதநாம ஸ்தோத்திரத்தை தான் இப்போ நம்ம பாராயணம் செய்ய போகிறோம். முருகனுடைய மூல மந்திரமான ஷடக்ஷர மந்திரத்தை 1,00,000 முறை ஜபித்த பலன் கிடைக்கவும் முருகப்பெருமானுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறவும் நாம் இன்றைய தினம் பாராயணம் செய்யப்பட வேண்டிய ஸ்தோத்திரத்தை உங்களுக்காக நான் இப்போ பாராயணம் பண்ணுறேன். நீங்கள் மனமுருகி கேளுங்கள். ஸ்ரீ षडक्षराष्टोत्तरशतनामस्तोत्रम् शरण्यः सर्वतनयः सर्वाणि प्रियनन्दनः शरकाननसम्भूतः शर्वरीशमुखः शमः शङ्करः शरणत्राता शशाङ्कमुकुटोज्ज्वलः शर्मदशङ्ककण्ठश्च शरकार्मुकहेतिभृत् शक्तिधारी शक्तिकरः शतकोट्यर्कपाटलः शमदशतरुद्रस्तः शतमन्मथविग्रहः रणाग्रणीरक्षणकृत् रक्षो बलविमर्दनः रगस्यज्ञो रतिकरो रक्तचन्दनलेपनः रत्नधारी रत्नभूषो रत्नकुण्डलमण्डितः रक्तांबरो रम्यमुखो रविचन्द्राग्निलोचनः रमाकलत्रजामाता रगस्यो रघुपूजितः रसकोणान्तरालस्थो रजो मूर्तिरतिप्रदः वसुदो वटुरूपश्च वसन्तऋतुपूजितः वलवैरिसुतानाथो वनजाक्षो वराकृतिः वक्रतुण्डानुजो वत्सो वरदाभयहस्तकः वत्सलो वर्षकारश्च वसिष्ठादिप्रपूजितः वणिग्रूपो वरेण्यश्च वर्णाश्रमविधायकः वरदो वज्रभृद्वन्द्यो वन्दारुजनवत्सलः नकाररूपो नलिनो नकारयुतमन्त्रकः नकारवर्णनिलयो नन्दनो नन्दिवन्दितः नटेशपुत्रो नम्रभूनक्षत्रग्रगणायकः नगाग्रनिलयो नम्यो नमद्भक्तबलप्रदः नवनागो नगहरो नवग्रहसुवन्दितः नववीराग्रजो नव्यो नमस्कारस्तुतिप्रियः भद्रप्रदश्च भगवान् भवारण्यदवानलगा भवोद्भवो भद्रमूर्तिः भत्सितासुरमण्डलगा भयापगो भर्गरूपो भक्ताभीष्टफलप्रदः भक्तिगम्यो भक्तनिधिः भयक्लेशविमोचनगा भरतागमसुप्रीतो भक्तो भक्तार्तिभञ्जनः भयगद्भरताराध्यो भरद्वाजऋषिस्तुतः वरुणो वरुणाराध्यो वलारातिमुखस्तुतः वज्रशक्त्यायुधोपेतो वरो वक्षस्थलोज्ज्वलगा वस्तुरूपावशिष्येद्यो वलित्रयविराजितः वक्रालको वलयधृत्फलत्पीताम्बरोज्ज्वलः
வச்சோ ரூபோ வச்சனதோ வச்சோதீத சரித்திரகः வரதோ வஸ்ய பல்லதோ வள்ளி தேவி மனோகரः இது ஸ்ரீ சுப்பிரமணிய ஷடக்ஷர அஷ்டோத்திர சதநாமஸ்தோத்திரம் சம்பூர்ணம். ரொம்ப சக்தி வாய்ந்த இன்றைய தினம் இந்த மந்திரத்தால் அடங்கிய ஸ்தோத்திரத்தை நாம் பாராயணம் செய்யோமேயானால், ஒருவர் சொல்ல கேட்டோமேயானால், ஷடக்ஷர மந்திரத்தை 1,00,000 முறை முறையாக ஜபித்த பலன் கிடைக்கும் என்பதாக பலஸ்ருதி. கட்டாயம் தேவையான பேருக்கு பகிருங்கள், அவர்களும் பயனட்டும் கூறி நாளைக்கு நிற்போடு சந்திக்கலாம். ஜெய் ஜெய்சங்கர, ஹர ஹர சங்கர, மகாபிரிவா போற்றி.